Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே திமுக அரசு வழங்கும் பொங்கல் தொகுப்பை கிராமமே புறக்கணிப்பு செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. மாரியமங்கலம் கிராமத்தில் சமீபத்தில் பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு திமுக அரசு நிவாரணம் வழங்காமல் ஏமாற்றியது. இந்த நிலையில் தற்போது பொங்கல் தொகுப்பில் ரொக்கப்பணமும் வழங்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் பொங்கல் தொகுப்பை வாங்காமல் முழுவதுமாக புறக்கணித்துள்ளனர். மேலும் திமுக ஆட்சியில் தங்களுக்கு இருண்ட காலம் இருந்து வருவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். பயிரிட்டு நாங்கள் போச்சுக்கிறோம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்கல, ஏறு வேலைக்கு எங்களுக்கு கொடுக்கல, உழைக்க வழி இல்லை சார். நாங்கள் என்ன பண்ணோம், அதுக்கு தான் வாங்கலை. நாங்கள் வெறும் சர்க்கரை அரிசி எடப்பாடிக்கு இப்போ வந்தால் எங்களுக்கு பாய்ச்சி கொடுத்தாரு, அவர் கொடுத்தாரு. இவங்க இந்த ஆட்சியில் எங்களுக்கு கொடுக்கல சார். நாங்கள் எப்படி போய்க்கிறது? உலகம் பூரா மழை பெஞ்சிது, எங்கள் ஊருக்கு வரைக்கும் விவசாயம் தொழில்களுக்கு வெள்ளத்தில் போச்சு. என்னன்னு கேட்கல. இப்போ மாத்திரம் என்ன இந்த கரும்புக்கு அந்த சர்க்கரையுமா எங்களுக்கு இல்லை, நாங்கள் லோல் படுறோம். ஏன் சொல்லு, வேணாம் எங்களுக்கு ஏற்றுமா சொல்லு. தூத்துக்குடி வாழை சந்தையில் வாழைத்தார் விலை இருமடங்காக உயர்ந்துள்ளது. ஆத்தூர், ஏரல், ஸ்ரீவைகுண்டம், சாயர்புரம் உள்ளிட்ட இடங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் வாழை விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. அவை தூத்துக்குடி காமராஜர் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படும். இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையொட்டி தூத்துக்குடி வாழை சந்தையில் வாழைத்தார் விலை வழக்கத்தை விட இருமடங்கு விலை உயர்ந்துள்ளது. நாட்டுப்பழம் 800 ரூபாய்க்கும், கதளிப்பழம் 500 ரூபாய்க்கும், பச்சை பழம் 550 ரூபாய்க்கும், செவ்வாழை 2200 ரூபாய்க்கும், சக்கை 500 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதேபோல் மற்ற வாழைகளும் அதிக விலைக்கு விற்கப்பட்டது. இந்த வாழை விவசாயத்தில் இடையில சரியான மழைகளும் காற்று செல்ல அடித்தது காரணத்தினால வாழைகள் நிறைய சாஞ்சிருந்துச்சு. இந்த சாய்ந்த காரணத்தினால தரக்கு தட்டுப்பாடு அதிகம். இந்த தட்டுப்பாடு அதிகரித்தனால விலைகள் இன்னைக்கு 2 மடங்கு 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. எப்போவுமே தூத்துக்குடி மார்க்கெட்டு இன்னைக்கு 6000 7000 தான் வரக்கூடிய இடத்துல இன்னைக்கு வெறும் 2000 3000 தான் வந்திருக்கு. ஆனால் வியாபாரிகளும் இன்னைக்கு அதிகமாக வந்திருக்காங்க. எப்போவுமே சரக்குகள் தட்டுப்பாடு அதிகமாக இருந்தனால வியாபாரிகளுக்கு சரக்கு எடுக்க முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கு. பொங்கல் தொடர் விடுமுறை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். பொங்கல் தொடர் விடுமுறையை முன்னிட்டு கர்நாடக மாநிலத்தில் உள்ள தமிழக மக்கள் பலர் தமிழகத்தை நோக்கி படையெடுத்துள்ளனர். இதனால் கர்நாடக தமிழ்நாடு எல்லைப் பகுதியான ஜூஜுவாடி சோதனை சாவடி பகுதிகளில் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திறனற்ற தமிழக திமுக மற்றும் கர்நாடக காங்கிரஸ் அரசுகள் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காததால் வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்தித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே முத்துகிருஷ்ண நகரில் உரிய பராமரிப்பின்றி உள்ள சிறுவர் பூங்காவை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிறுவர் பூங்காவை சபரி நகர், இளங்கா நகர், துரைநகர் பகுதிகளைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தி வந்தனர். தற்போது உரிய பராமரிப்பின்றி சீமை கருவேல மரங்கள் அதிக அளவில் வளர்ந்து காடு போல் காணப்படுவதுடன் குழந்தைகள் பயன்படுத்தும் விளையாட்டு சாதனங்களும் சேதமடைந்துள்ளன. இரவு நேரத்தில் மின்விளக்குகள் இல்லாததால் மது பிரியர்களின் கூடாரமாக மாறி வருகிறது. எனவே விடியா திமுக அரசு சிறுவர் பூங்காவை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பொங்கல் விழாவில் அரசு கல்லூரி மாணவர்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சிற்றம்பலம் பகுதியில் உள்ள அரசினர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கல்லூரி மாணவர்கள் பொங்கல் விழா கொண்டாடினர். அப்போது அங்கு சில மாணவர்கள் மது அருந்திவிட்டு வந்ததாக கூறப்படும் நிலையில் இருதரப்பு மாணவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மது விற்பனையால் மாணவர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.